சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து மிக முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட டீசர் குறித்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு அருமையான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இப்போ நடித்து முடிச்சிருக்கும் திரைப்படம் கூலி. நேற்று பார்த்தீங்கன்னா கூலி படத்தை முடித்த கையோட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் ஷூட்டிங்கை கலந்துக்கிட்டாரு. நெல்சனுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால் இந்த வருஷத்திலே ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூலி படம் ரிலீஸ் ஆகும் எனவும் சொல்லப்படுது. ஏன்னா கூலி படம் ஷூட்டிங் எல்லாம் ரஜினி முடிச்சிட்டாரு. இப்போ லோகேஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் வந்து கவனிச்சிட்டு இருக்காராம். அதனால் ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை இது மே 1ஆம் தேதிக்கு தள்ளி போயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகாது என சொல்லப்பட்டு வருது. ஆனாலுமே ரஜினியோட சென்டிமெண்ட் என்னென்னா ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனதுனால அன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும்ன்றது தான். அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் மிக முக்கியமான பிரபலங்களான ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் மற்றும் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த படம் எல்சியூவில் கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டாரு. தங்க கருத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் தேவா என்ற கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேன் இந்தியன் படமாக சம்பவம் செய்யும் எனவும் 1000 கோடிக்கு மேலே கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவிலே கலெக்ஷனை கொடுக்கும் எனவும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் சினிமாவும் சாதனை செய்யாத ஒரு விஷயம் 1000 கோடி. அந்த 1000 கோடியை இதை அசால்ட்டாக அடித்து தூக்கும் என்று சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடல் சிட்டுக்கு வைப். இந்த பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாடலில் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நடனம் ஆடி இருந்தார். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூழல் இப்படி இருக்க நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது இந்த படத்துடைய டீசர் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதாவது கூடிய விரைவில் இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஆகஸ்ட் 10ஆம் தேதி கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் என்பது உறுதியாயிருக்கு. மேலும் இந்த டீசரை ஏப்ரல் 14 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டீசர் சம்பவம் செய்யும் எனவும் இந்த டீசரில் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னென்ன முக்கியமான தேவைகளோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குற விதமாக அந்த டீசர் இருக்கும் எனவும் டீசர் கண்டிப்பாக சாதனை செய்யும் எனவும் சொல்லப்படுது. நீங்கள் கூலி படத்துக்கு கேட்கறதுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.